அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் தொடங்கும் போதும், இனி இந்த வாரத்தில் இவர்களுக்கு பலன்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு ராசி பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளோட அடுத்தடுத்த நிகழ்வுகள் நமக்கு என்ன நடக்க போகுது, நாம் ஒரு சுபகாரியம் செய்யலாமா கூடாதா, நமக்கு நல்லது நடக்க போகுதா, தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா, யாருக்கெல்லாம் நல்லது பலமாக இருக்குது, யாருக்கெல்லாம் பலவீனமாக இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ராசி பலன். அப்படி பார்க்கும்போது 12 ராசிக்கும் இனி வரக்கூடிய அடுத்த குறிப்பாக 7 நாளைக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். அதே போல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவில் ராசிக்கான பலன்களை இன்னும் இப்படி சொல்லியிருக்கலாம், இந்த பலன்கள் சரியானதாக இருக்குது அப்படின்லாம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயனுள்ள தகவல்கள் நிறைய இருக்குது. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கா? அதாவது உங்களுக்கு நீங்கள் நினச்ச ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது நடக்கலை. உங்கள் வீட்டில் ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது நடத்த முடியல. அதே போல் எதிர்மறையாக யாராவது உங்ககிட்ட சண்டை பண்ணுறது, விபத்து ஏற்படுறது, அடிபடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் நல்ல ஒரு பரிகார பூஜைகள்லாம் செய்யலாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சூரிய பகவானை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி ஏற்படலாம், மறுபக்கம் எடுக்கக்கூடிய வேலை கண்டிப்பாக வெற்றியாக அமையும். நினைத்த செயல் நடக்கும். அதே போல் செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் ஆதரவு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார முன்னேற்றம் அடையும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியடையும். பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். நெருக்கடி நீங்கும். அதே போல் நீங்கள் எடுத்த வேலை நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருக்கும். ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் கைமேல பலன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கார்த்திகை 2, 3, 4 இந்த பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திங்கள் வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும். சூரியனால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி முடியும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். தம்பதிகளுக்குள்ள இணக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எடுத்த வேலை முடியும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகளில் நிதானம் தேவை. உடல்நிலையில் அவ்வப்போது ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம். அதே போல் ஒரு சில அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். மார்க்கெட் நிலவரம் அறிந்து முதலீடு செய்வது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை இப்போ வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய வேலை கண்டிப்பாக வெற்றி அடையும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் நெருக்கடி ஏற்படுத்துவார் என்றாலும் திங்கள் வர சூரியனால் நினைத்ததை சாதிப்பீங்க. தொழிலில் ஏற்பட்ட தடையெல்லாம் விலகப் போகுது. இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடியும். உடல்நிலையில் தோன்றிய பாதிப்புகள் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி, ராகு, கேது என மூவரும் செல்வாக்கை உயர்த்துவார். முயற்சிகளை வெற்றியாக்குவார் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இப்போது மிகவும் நன்மையான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு குரு வக்ரம் அடைந்து இருக்கிறதால செலவு அதிகரிக்கலாம். ஒவ்வொரு வேலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கலாம். தேவையற்ற அலைச்சல் ஏற்படலாம். உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம். சனி, ராகு சோதனைகளை தந்தாலும் செவ்வாய் பகவான் அருளால் சங்கடங்கள் யாவும் விலகும். நினைத்ததை சாதிக்க முடியும். அதே போல் புதன், சுக்கிரனும் திட்டமிட்டு செயல்பட வைப்பாங்க. எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். பண வரவை அதிகரிப்பாங்க. புதிய இடம், வீடு, வாகனம் வாங்க
வரக்கூடியது இவை எல்லாமே கனவு எல்லாம் நனவாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் அதிகாலையில் சூரியனை வழிபடுறவங்களுக்கு சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேது, ராகு, சனி என மூவர்களால் சங்கடம் உண்டாகும். குடும்பத்தில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றலாம். செயல்களில் சங்கடமும் உடல்நிலையில் பாதிப்பும் ஏற்படலாம். எச்சரிக்கை ரொம்பவே அவசியம். சுக்கிரனும் புதனும் புத்திசாலித்தனத்தை அதிகரிப்பாங்க. முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. பொன்பொருள் சேர்க்கை இப்போ உங்களுக்கு உண்டாகும். தம்பதிகளுக்குள்ள அன்பை அதிகரிப்பாங்க. பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. சூரிய பகவான் கடுமையாக உழைப்பை உங்களுக்கு அதிகப்படுத்துவார் அப்படின்னும் பண விவகாரத்தில் நெருக்கடி ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தில் வில்லங்கம், வழக்கு என்ற நிலைகளில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கலகலப்பு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு வீரராகவ பெருமாளை வழிபட நன்மைகள் உண்டாகும். உத்திரம் 2, 3, 4 அதே போல் சகாயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்த வேலைகள் நடக்கும். அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும். அரசு வழி வேலைகளில் லாபம் உண்டாகும். உங்களுக்கு சனி ராகு பகவானால் செல்வாக்கு உயரும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட மனம் மாறுவாங்க. அதிர்ஷ்டமான வாய்ப்புகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். செவ்வாய் பகவானால் உழைப்பு அதிகரிக்கும். கடும் முயற்சிக்கு பின் எடுத்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். எதிர்பாராத பணம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசி. மாசாணி அம்மனை வழிபட துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பான பலன்கள் இருக்குங்க. குறிப்பாக சித்திரை 3, 4 இதுவரை தடைப்பட்டு இருந்த வேலைகளை செவ்வாய் பகவான் நடத்தி வைப்பார். புதிய சொத்து சேரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய வேலை வெற்றியாகும். சனியும் நெருக்கடிக்கு ஆளாகுவார். அதே போல் உங்களுக்கு சனியும் ராகுவும் நெருக்கடிக்கு ஆளாக்குவாங்க. இருந்தாலும் கேது உங்களுடைய நன்மையை வழங்குவார். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ரத்தில் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் வரும். ராசி அதிபதி சுக்கிரனால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருத்தணி முருகப்பெருமான வழிபட வாழ்க்கை வளமாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாகிய குருவால் வேலைகளில் அதிகமான கவனம் வேணும். அதே போல் பண விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம். வியாபாரிகள் முதலீடுகளில் அதிகமான கவனமாக இருக்கிறது நல்லது. உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியும் ராகுவும் உழைப்பை அதிகரிப்பாங்க. உடல்நிலையில் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படலாம். சுக்கிரன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறதால தேவைக்கு ஏற்ப பணம் வரும். நெருக்கடிகள் நீங்கும். அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்குள்ள புதன் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதால வெளியூர் பயணம் லாபம் கொடுக்கும். எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு இருக்கும். ராசி அதிபதி தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால குடும்பத்தில் நெருக்கடிகள் நீடிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோமதி அம்மனை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும். கேது ராகு சனி பகவான் மூவரும் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியை உண்டாக்குவாங்க. அதே போல் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரிகளுக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய லாபாதிபதி சுக்கிரன் 12 சஞ்சாரம் செய்கிறதால செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். பொன் பொருள் சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானத்தில் சூரியன் ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதால செலவுகள் அதிகரிக்கும். அவை தேவையானதாக இருக்கும். ஒரு சிலர் பூமி வீடு அப்படின்னு வாங்குவாங்க. அதே போல் அடுத்ததாக மகரம் ராசி.
மகர ராசிக்காரர்களுக்கு கற்பக விநாயகரை வழிபட நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் 2, 3, 4 லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதால வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். அரசு வழி முயற்சி சாதகமாகும். வரவு அதிகரிக்கும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்தமஸ்தானத்தில் கேது, 2ஆம் இடத்துல சனி. கேது சஞ்சாரம் செய்கிறதால உடல்நிலையில் கூடுதல் கவனம் இவையெல்லாம் ரொம்ப அவசியம். ஒரு சிலருக்கு மறைமுக எதிரிகளால் எதிர்பாராத சங்கடங்கள் நெருக்கடிகள் ஏற்படலாம். பண வரவில் தடை உண்டாகலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயும் சூரியனும் செவ்வாய்க்கிழமை முதல் செலவு அதிகரிப்பாங்க அப்படின்னும், ஒரு சிலர் தங்களுடைய இருக்கக்கூடிய இடம் வீடு போன்றவற்றை விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எனவும், நிதானம் அதிகமாக தேவை. சந்திராஷ்டம நேரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, துர்க்கையை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகும். அவிட்டம் 3, 4 இந்த ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். நெருக்கடிகள் நீங்கும். அதே போல் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதால புதிய தொழில் மேற்கொள்ள வேண்டிய வேலைகள் வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும். அதே போல் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தம்பதிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. புதியவர்களிடம் எச்சரிக்கை மிகவும் அவசியம். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இவையெல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மீனம் ராசி. மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தை வழிபட நினைப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களை தேடி வருவோருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வாக்கு அதிகமாகும். அதே போல் எதிர்ப்பு விலகும். உடல்நிலை சீராகும். நேற்றைய கனவு நனவாகும். எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும். வருமானம் திருப்தி தரும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும். செலவுக்கு ஏற்ற வருமானம் இருக்கும். வியாபாரம் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். அரசு வழி முயற்சி சாதகமாகும். இடம் வீடு நவீன பொருட்கள் என வாங்குவீங்க. கையில் இருக்கக்கூடிய பணம் செலவழியும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் 12 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.